வெல்கம் டு டெவலப்பர் பாயிண்ட். இன்றைக்கி நம்மளோட எத்திக்கல் ஹேக்கிங் டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷனுங்கிற ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் வந்து கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதாவது நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா என் டு என் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து யாராச்சும் ஒரு யூசர் உள்ளே என்கிரிப்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டில் தான் அந்த லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ சைஃபர் டெக்ஸ்ட்னா எப்படி இருக்குன்னா இது மாதிரி புரியாத ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளைன் டெக்ஸ்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் ஆகிறப்ப என்னவாகும்னா இந்த மாதிரி சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு அது மாறிடும். அதுவே டீக்ரிப்ஷனாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பழைய பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் யூசர் ரீச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் நானும் என்னோட அப்பாவும் இப்போ டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் அனுப்புகிற ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்வரில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறப்ப அது சைஃபர் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இருக்கிற அந்த பிளைன் டெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்லேருந்து வெளில போகிறப்ப சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறிடும். இந்த ஒரு கனெக்ஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? திருப்பி என்னோட ஃபாதரோட மொபைல் ஃபோனை ரீச் பண்ணுறப்ப அது வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக இருக்கும். அப்போ சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக மாத்திர அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டேட்டாஸை ரொம்பவே செக்யூர் பண்ணுறாங்க. இன்கேஸ் வேறு யாரும் அவ்வளோ பெரிய ஃபயர்வாலை உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னாலும் என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க அவங்களால படிச்சிக்க முடியாது. இது என்கிரிப்ட் பண்ணுற டேட்டாவும் டீக்ரிப்ட் பண்ணுற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கிட்ட இருக்கும் அண்ட் அதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எண்ட் யூசர்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கே போய் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காஷி இன்ஃபோடெக்கில் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி நீங்களும் அந்த இன்டர்ன்ஷிப்பை படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.